பொன்னேரியில் கிடப்பில் போடப்பட்ட சாலை பணிகளால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியிருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சந்திரசேகர் வழங்க கேட்கலாம். சந்திரசேகர், இந்த சாலை அமைக்கும் பணியானது எத்தனை நாட்களாக நடைபெற்று வருகிறது? எத்தனை நாட்களாக கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது? இது தொடர்பான விரிவான விவரங்கள். வணக்கம் சரவணன். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் நீலி அப்பாதுரை தெருவிலிருந்து பழைய டிஎஸ்பி அலுவலகம் செல்லும் சாலையை சீரமைக்க கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு டெண்டர் விடப்பட்டு சாலை அமைக்கும் பணிகள் துவங்கியது. சாலை போடுவதற்காக ஜல்லிக்கற்களும் கொட்டப்பட்டது. கடந்த 40 நாட்களாக சாலையில் கொட்டப்பட்ட ஜல்லிக்கற்கள் அப்படியே உள்ள நிலையில் சாலை அமைக்கும் பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள், குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். இந்த பகுதியில் உள்ள நியாய விலை கடைக்கு செல்லும் பெண்களும் அங்கன்வாடி பள்ளிக்கு செல்பவர்களும் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தாய்மான் தெருவில் எப்போதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் இந்த பகுதியில் வசிப்பவர்கள் ரயில் நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனைக்கு செல்ல இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த சாலையில் செல்லும் எண்ணற்ற இருசக்கர வாகனங்களால் ஒத்தையடி பாதையை போல சாலையில் புதிய தடம் ஏற்பட்டுள்ளது. அந்த தடத்தில் சத்தத்தில் இருசக்கர வாகனம் ஓட்டி சாகசம் செய்வதைப் போல மிகுந்த கவனத்துடன் தடத்திலேயே செல்ல வேண்டியுள்ளதாகவும், சிறிது கவனம் பிசகி தடம் மாறினாலும் கீழே விழுந்து அடிபட்டு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளதாகவும் வாகன ஓட்டிகள் புலம்புகின்றனர். மேலும் இரத்த கண்ணீர் படத்தில் கரடு முரடான சாலையில் விழுந்து எழுந்தபோது ரோடு போட 3 வருடமாகும், இப்பவே 2 பக்கம் ஜல்லி கொட்டி விட்டார்களே என எம்ஆர்ஆர் நகைச்சுடன் கூறுவார். தற்போது சாலையில் கொட்டப்பட்டுள்ள ஜல்லிக்கற்களால் தங்களுக்கும் அதே நிலைமைதான் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனைப்படுகின்றனர். எனவே நகராட்சி நிர்வாகம் இனியும் மெத்தனம் காட்டாமல் நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ள சாலை பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சந்திரசேகர்.